யார் ஃபர்ஸ்ட் டைம் போறா? ஆல்ரெடி போனவங்க ஆல்ரெடி 5 இயர்ஸ் பிஓ போயிருக்கீங்களா? எல்டிஓவா? நீங்கம்மா கிரெடிட் ஆஃபீஸர். நீங்கப்பா வேற யார் போயிருக்கா இன்டர்வியூஸ்? ஐபிஎஸ் பிஓ இன்டர்வியூ, ஆர்ஆர்பி பிஓ போயிருக்கீங்க. நீங்க ஐபிஎஸ் பிஓ போயிருக்கீங்க. வேற ஆர்ஆர்பி பிஓ. ஓகே ஃபைன். நீ அப்படியே வாங்கலை கம் ஃபார்வர்ட். தான் நான் போயிருந்தேன். ஓகே 5 மினிட்ஸ் தான், சும்மா பேசிக்காக கேட்டிருந்தாங்க. 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான் டோட்டலாக இருந்தது. 5 to 7 மினிட்ஸ் அவ்வளோதான். ஆக்சுவலா அந்த ஈவினிங் போனாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 மினிட்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்களும் ஈவினிங் தானா? ஓகே. ஸோ வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க? கொஸ்டின்ஸ் வந்து செக் பற்றி கேட்டிருந்தாங்க. செக் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் தியாலஜி அப்படின்றனால ஓகே அதுலேருந்து 2-3 கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே கிறிஸ்டோகிராஃபினா என்ன, ஓகே அப்புறம் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ பேங்கிங் அப்புறம் என்னை பற்றி நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். எதுக்கு பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஜியாலஜியில் இருக்கீங்க, ஏன் பேங்க் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே எனக்கு 5 to 7 மினிட்ஸ் தான் அவ்வளோ இவ்வளோ கேட்க முடிஞ்சிச்சு. ஓகே. பட் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே நம்மளோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எனர்ஜி வந்து ரிசர்வ் பண்ணி அங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறப்ப நான் இப்போ அப்சர்வ் பண்ணேன். சும்மா கொஞ்ச நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, நல்லா சொல்லுவீங்க. இதை வாட் இஸ் ரோல் ஆஃப் பேங்கிங் சொன்னப்போ பேசிகிட்டே இருக்க திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக் ஆகி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, அது கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாக பேசுகிறப்ப டக்குன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே. வேற என்ன மாதிரி இது அங்கே இருந்துச்சு அட்மாஸ்பியர்? நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரு 5-star ஹோட்டல் தான் வச்சிருந்தேன். ஓகே. வெளியில் வெயிட் பண்ணி சேம் அதே தான் எங்கேயுமே இந்த டைம் போகுது. இப்போ வந்து ஐஓபி ஸ்டாஃப் காலேஜில் வச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நான் இருக்கும்போது வெளியில் வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் போகணும்னா டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி வெரிஃபை பண்ணி பார்த்தேன். ஓகே. யாராவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி வந்து வாங்கிக்கோங்க. 10 என்ஓசி வாங்கி இருக்கணும். ஸோ வந்து அது மெயினாக வச்சுக்கோங்க, என்ஓசி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பேங்க்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ஓசி வாங்கலாம் அந்த டைம்ல. ஸோ வந்துட்டு அலோவ் பண்ணலாம். ஸோ வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மெயினாக கரெக்டாக பக்காவாக வச்சுக்கோங்க. ஓகே. அங்கே போயிட்டு நீங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம். அவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, அதுதான் என்ன பண்ணாலுமே விட மாட்டாங்க. ஸோ அதனால சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பக்கா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஓவராலாக கூப்பிடுவாங்க. அங்கே நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்க முடியாது, போயிட்டு வந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட எதுவும் கேட்க முடியாது, எப்படி போச்சு எதுவும் கேட்க முடியாது. நம்ம டேர்ன் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டு நம்ம அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர. ஓகே ஓகேப்பா. ஓகே. இங்கிலீஷ் தான் கேட்டாங்களா? எல்லாமே இங்கிலீஷ்ல. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. ஓகே. அதுவுமே தெரியல. பேனல் மெம்பர்ஸ் வந்து சில பேர் நார்த் இந்தியன்ஸ் கூட வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம தமிழ்ல பேசுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு 5 பேர் இருந்தாங்களா? 5 பேர் இருப்பாங்க அப்படின்னா நம்ம நேரத்துக்கு வந்து 5 பேருமே தமிழ் இருக்கலாம். இல்லைன்னா நடுவில் ஒருத்தவங்க மட்டும் சிங்கு யாராச்சும் ஹிந்திக்காரங்க இருக்கலாம். பட் வந்து எனக்கு ஒரு பையன் வந்து டெலிகிராம்லாம் நிறைய ஆன்சர்ஸ் பண்ணுவாப்ல. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ ப்ராப்பர் திருநெல்வேலி. அவன் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 69 தான் அப்போ கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா 69.2 என்னமோ தான் எடுத்திருந்தாப்புல. நீங்கள் போங்க, 69.2 தான் எடுத்திருந்தாப்புல. ஸோ அப்போ வந்து எனக்கு ரிசல்ட் வரப்போ வந்து கால் பண்ணியிருந்தார். சார் இந்த மாதிரி பார்டரில் உங்களுக்கு பயம் இருக்கா? பார்டரில் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் தானே சார்? எனக்கு 69 அவர் அப்போ என்ன பார்க்க தெரியாதுல்ல சார். நான் ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கேன், ஆப்டி மட்டும் தான் ஓரளவு பண்ணியிருக்கேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க சார், நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம், எனக்கு பார்டரில் தான் வரும், எனக்கு இன்டர்வியூ நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னாரு. இன்டர்வியூ முடிச்சுட்டுமே அவர் கால் பண்ணார். அவர் ப்ராப்பர் தமிழ் தான், சார் திருநெல்வேலி தான். ஸோ இங்கிலீஷ் பெருசாக வராது, இங்கிலீஷே அவருக்கு செக்ஷனே வீக். அவர் சொன்னால் இங்கிலீஷ்மே சுத்தமாக பேச வராது சார். நான் வந்து ஓப்பனாகவே போய் சொல்லிட்டேன். அவங்க 5 பேருமே தமிழ் தான் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் செல்ஃப் இன்ட்ரோலேயே அவங்க வந்து கேட்டாங்க, ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் தமிழ் அப்படின்னு. சரி நானுமே கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சு. அவங்க 5 பேருமே தமிழ் பேசினாங்க சார். நான் 5 பேர்லையுமே தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ கரெக்டாக ரிசல்ட் வரப்போ அந்த தம்பிக்கு எவ்வளோமா ஸ்கோர் போட்டிருந்தாங்க? 17.5 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பார்டரில் தான் கட் ஆஃப்மே வாங்கியிருந்தார். மெயின்ஸோட ஸ்கோர் கட் ஆஃப் 69 ஓபிசிக்கு, அவரோட ஸ்கோர் 69.5 or 4 வாட் எவர் இட் இஸ். ஜஸ்ட் 0.45 தான் அவர் எக்ஸ்ட்ரா மார்க்கு. இன்டர்வியூலோட ஸ்கோர் வந்து 17.5 போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு மேபி தமிழில் விட்டால் நல்லா பேசிடுவோம் நம்ம. உண்மை தானே? நீ ஆனாலும் பார்த்துக்கலான்னு பேசிடுவோம். அதனால பயம் இருக்கும். பட் ஒருவேளை அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம கில்ட்டாக நினச்சிடாங்க நம்மள ஒருவேளை இங்கிலீஷ் தெலுங்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவங்க இப்போ இவர் வந்து ஐஓபிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க மேபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீ எப்போ டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருங்க இறங்கி, ஓகேவா? ஏன்னா ஸ்கோர் 17.5 போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், லாங்குவேஜ் தெரியும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க ஸ்கோர் போடுறது வந்து உங்கள் இங்கிலீஷ்க்கோ உங்கள் பேங்கிங் அவேர்னஸ்க்கோ கிடையாது. நீங்கள் எப்படி இன்டர்வியூவை வந்து என்ன பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பொலைட்டாக இருக்கீங்க, என்ன பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே தான் ஸ்கோர் இருக்கு. ஸோ 5 பேர் 5 விதமாக ஸ்கோர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு நான் தமிழில் பேசுங்கன்னு சொல்லலை. பை சான்ஸ் அந்த இடம் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, ஓகேவா? சரி, அதே மாதிரி இவருக்கு 5 நிமிஷம் நடந்த மாதிரி நிறைய பேருக்கு 5 நிமிஷம் தான் நடக்கும், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நடக்கும் அப்படின்னா. ஏன்னா காலையில் போகிறவங்கலாம் வச்சு செய்வாங்க, 20 நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்க. அது ஈவினிங் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் இருக்கு. எனக்குலாம் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, பொண்ணு தான் அவங்க. சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சும்மா பேசிக்காக வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி தான் சார் கேட்டாங்க. ஒரு 4-5 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, ஒரே ஒரு பேங்கிங் அவேர்னஸ். சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து இன்டர்வியூ முடிச்சு நம்ம இப்போ உங்களை மாதிரி பசங்க அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா, இந்த லெவல் தான் சொன்னாங்க. சார் எனக்கு சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குது சார், ஸ்கோரே இவ்வளோதான் சார் கேட்டாங்க, ஒருவேளை நான் நல்லா பண்ணலையோ, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா, நல்லா பேசிட்டேன் சார், ஆனால் பேசிக்காக கேட்டாங்க, ஒரு ரேர் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே சும்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை மணிக்கு போனீங்க, ஒரு 4:30 இருக்கும் சார். அதான் சார் லாஸ்ட்டுக்கு முந்தின பேர் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு 17 போட்டிருந்தாங்க. ஸோ எப்படினாலும் நடக்கலாம். சரி, ஓகேப்பா, தேங்க்ஸ். உங்கள் பேர்? தீபன் குமார். ஓகே தீபன், நீங்கள் உங்க ஆர்ஆர்பிக்கு எப்படி பண்ணீங்க? எப்படி கேட்டிருந்தாங்க? ஃபுல்லா பேசிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. நேட்டிவ் பத்தி கேட்டிருந்தாங்க. நான் படிச்சது மாதிரி அமெரிக்கன் படிச்சால மதுரை பத்தி கேட்டாங்க. தமிழ் தான் பேசினாங்களா? ஆர்ஆர்பினால தமிழ். ஸ்டார்டிங்லே இன்டர்வியூ அப்படிதான் கேட்டாங்க. ஓகே ஓகே. நான் வந்து அக்ரிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸை பத்தி கொஞ்சம் 4 விஷயம் கேட்டேன். மேக்ஸ் நிறைய ஃபுல்லாவே கேட்டாங்களா? ஓ, அந்த சப்ஜெக்ட் வைஸ் கேட்டாங்க. சப்ஜெக்ட் எப்படி ஒரு யூஸ் ஆகும், பேங்கிங் எப்படி யூஸ் ஆகும், அப்புறம் அந்த சப்ஜெக்ட்ஸோட யூசஸ்லாம் என்ன. ஓகே ஓகே. அவ்வளோதான் கேட்டாங்களா? எவ்வளோ ஸ்கோர் போட்டாங்க? 16.5. சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் போட்டாங்க பிஓக்கு? அவ்வளோதான் கேட்டாங்களா? ஓகே, தேங்க்ஸ் வா. உங்களுக்கு எவ்வளோ போட்டாங்க தம்பி? அவர் எங்க 16 போட்டிருந்தாங்களா? ஓகே ஃபைன். நீங்கள் எவ்வளோ குட் ஸ்கோர் நினைக்கிறீங்க இன்டர்வியூவில்? 17. ஓகே ஃபைன். வேறம்மா அதெல்லாம் பார்ப்பீங்களா? ஸ்கோர் கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க அவுட் ஆஃப் 225 எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுவாங்க அது தெரியும் இல்லையா? ஸோ 225 வந்து 80. ஸோ அப்போனா ஆல்மோஸ்ட் வந்து 240க்கு 80 அப்படின்னாலே 1/3 கம்மி ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் 95 அந்த ரேஞ்ச்லாம் 225 எவ்வளோ எடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க? எவ்வளோ கட் ஆஃப் வரும் நினைக்கிறீங்க? 70 more than. ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலுமே அது கன்வெர்ட் பண்ணுறப்ப அது வந்து 1/3 ரெடியூஸ் ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா இப்போ 240க்கு 80 அப்படிங்கிற ரேஞ்ச் வரப்ப ஆல்மோஸ்ட் வந்து 1/3 வந்து ரெடியூஸ் ஆயிரும். இது வந்து ராவாகவே உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வரும். 20க்கு வந்து நீங்கள் 17ங்கிறப்ப ஓவரால் மெயின் ஸ்கோரில் அது பெரிய ஸ்கோராக தெரியும், ரைட்டா? ஸோ அந்த ஒரு மார்க்கு 0.5 மார்க் தான் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு என்னோட சஜஷன், ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நிறைய பேரோட பயம். நான் இப்போ ரீசெண்டாக நான் நிறையா பேசுவேன் முடிச்ச பசங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எனக்கு பார்டரில் ஒரு வேளை ஸ்கோர் வந்துச்சுன்னா நான் இன்டர்வியூ நல்லா பண்ணாலும் ஃபெயில் ஆயிடுவேனா? அப்படி கிடையவே கிடையாது, ஓகேவா? ஸோ பார்டரில் உங்கள் ஸ்கோர் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கட் ஆஃப் 70, நீங்கள் 71 தான் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் இன்டர்வியூ ஸ்கோர் தான் உங்களை ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளியர் ஆயிருக்காங்க. அதான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒருவேளை வந்து எனக்கு மெயின்ஸ்லேயே 10 மார்க் நல்லா வருது, 10 மார்க் மேலே அதிகமாக வருது அப்படின்னாலும் இன்டர்வியூவில் வந்து சொதப்பிட்டினாலும் ஃபெயில் ஆயிடலாம். ஏன்னா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 12 கூட போடலாம்ல, 12 வரைக்கும் போடுவாங்க, 12, 11.5 அப்படியும் போடுவாங்க. மினிமம் 10 போட்டுருவாங்கம்மா. யாருமே 10 கீழே போட மாட்டாங்க, 10 போட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப சொதப்புனா கூட உங்களுக்கு 10 போட்டுருவாங்க. பட் அந்த குட் ஸ்கோருக்கும் அந்த லோ ஸ்கோருக்கும் என்ன டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு 13 போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும்னா ஒரு 16.5, 17 வரைக்காச்சும் எடுக்கணும். நீங்கள் வந்து 16.5 மெயின்ஸில் எவ்வளோ வந்துச்சுப்பா? அவுட் ஆஃப் இதுக்கு சொல்லுங்க, 225 சொல்லுங்க, ஞாபகம் இல்லையா? ஓகே, 16.5 நல்ல ஸ்கோர் தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகே, நேத்து முந்தானேத்தா? ஓகே, ஐஓபி ஸ்டாஃப் காலேஜ் இதே இன்டர்வியூ தான் நடந்துச்சு. ஓகே. 1 மணி ஷிஃப்ட். ஆனா நான் வந்து இன்டர்வியூ பேனல் கிட்ட போகும்போதே 5:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து சீரியல் நம்பர் 20. எனக்கு அடுத்தும் 5 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்க. வெயிட் பண்ணணும் நீங்க போய்.
ஏன்னா பேனல் நம்பர் 2 கிட்டத்தட்ட 18 மெம்பர்ஸ் தான் போயிருந்தாங்க. ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிலாம் எடுத்துட்டு போயிருக்கோம். பட் அங்க வெரிஃபை பண்றவங்க நீங்களே டிசைட் பண்ணி எடுத்துட்டு வந்தா எப்படி? செப்பரேட் சம் ஆப்ஷன் கூட கேக்குறாங்க. இந்த மாதிரி நம்மள பயமுறுத்துற மாதிரி கேக்குறாங்களா? ஓகே சில பேனல்ல வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் நீங்களே டிசைட் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மள பயமுறுத்துற மாதிரி கேக்குறாங்க. பட் திட்டிட்டு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நான் 5:30க்கு போனேன். என்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ எதுவுமே கேட்கல. அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன மேஜர், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவா இல்ல இது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. தென் டைரக்டா காசா ரேஷியோனா என்ன அப்படின்னு ஒரு சார் கேட்டாங்க. தென் அதுக்கடுத்து காசா ப்ராஃபிட்டா லாஸாங்கிற மாதிரி கேட்டாங்க. தென் ப்ராஃபிட்னா ஒயிட் ப்ராஃபிட்னு கேட்டாங்க. தென் காசாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்டாங்க. தென் ஆர்டர் செக் அண்ட் வேரியர் செக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. தென் அடுத்த சிச்சுவேஷனல் பேசிஸ்ல 2 கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்க. ஓகேமா சுத்தி நம்ம வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, தெரியலன்னு சொன்னா கூட நீங்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துதான் போகணும். வெளியவே விடுங்க சார். என்ன அப்படியா? சரி ஓகேமா. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? எனக்கு தெரியலன்னு சொன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்களா அப்படின்னு தோணுதா? ம் தோணுதா? ஆக்சுவலா நம்ம ஒரு பொண்ணு வந்து நம்ம வீடியோ 4 வருஷம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு எவ்வளோமா ஸ்கோர் போட்டிருந்தாங்க? 20 out of 20 இன்டர்வியூவில் போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ எடுத்திருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னான்னு தெரியும். யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? யூடியூப்ல அதெல்லாம் இருக்குது பாருங்க. அவங்களுக்கு 20 out of 20 போட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் 5 பேர் இருந்தாங்கன்னா நான் 5 பேர்த்திட்டையுமே நல்லா பேசினேன் சார். 2 கேர்ள்ஸ் ஃபீமேல் இருந்தாங்க, 3 மேல் இருந்தாங்க அப்படின்னா நான் 5 பேர்த்திட்டையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசினேன் சார். 5 பேர்த்தோட ஃபேஸையுமே நான் பார்த்தேன். 5 பேர் சொன்னதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறதுக்கு நான் டைம் கொடுத்தேன். குறுக்க பேசாமல் அவங்க சொல்கிறத நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்கிறதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணேன். அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்க எல்லா கேள்வியும் ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்களா? அது எப்படி 20 out of 20 போட்டாங்க? இல்லை சார் எனக்கு 2-3 பேங்கிங் அவேர்னஸ்க்கு வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் அதை ஓப்பனாகவே அவங்கள்ட்ட ஒத்துறியா, நான் சமாளிக்கலாம் இல்லை. ஸோ ஐ ஹவ் டு அப்டேட் சார். நான் கற்றுக்கிறேன். ஐ வில் லேர்ன், ட்ரை டு லேர்ன் சார் அப்படிங்கிற மாதிரி நான் 2 இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் நான் தெரிலன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு மார்க் எதுவும் குறைக்கல சார். நான் வந்து அந்த 20 மினிட்ஸ் எனக்கு நடந்துச்சு. 20 மினிட்ஸுமே எனக்கு இது கேட்டாங்க. அது இப்போ கடைசியாக வந்து எங்கேனாலும் ஒர்க் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க சார். அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்மளை செலக்ட் ஆகிட்டாங்களோ இல்லோ. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வச்சு என்கிட்ட பேசினாங்க சார். அதுவே எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 20 out of 20 போடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாங்க. ஸோ 20 out of 20யும் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப்பில் டைம் இருந்துச்சுன்னா 20 out of 20 இன் இன்டர்வியூ ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் போடுங்க. யூ வில் கெட் தட் வீடியோ. ஓகே, ஸோ அப்படியுமே பாசிபிள் இருக்குமா? ஸோ அதனால் தெரியலை அப்படின்னா தெரியலைன்னு சொல்கிறதுமே கரெக்டு தான். என்ன தம்பி, ஓகே தானே? பட் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு லேர்ன் சார், ஹவ் டு அப்டேட் அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றி சொல்லுங்கள். ஓகே, என்னது ஒய் பேங்கிங்? ஒய் பேங்கிங், சரி ஓகே. அப்புறம் வந்து லைக் அவங்க ஸ்டடி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இங்கே பேங்கிங்கில் அடாப்ட்? ஸ்டடி ரிலேட்டட் கொஸ்டின்ஸா? ஓகே, உங்க இப்போ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இப்போ எடுத்துருக்கீங்க, மெக்கானிக்கல் இருக்கீங்கன்னா அது எப்படி பேங்கிங்கில் யூஸ் ஆகும்? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின். சூப்பர். தென் வேற வந்து லைக் ஊர் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஊர் அவங்க பிளேஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. இல்லை நான் வந்து ஒரு 10 பேனல் மெம்பர்ஸ் அனலைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேனல் மெம்பர்ஸில் 8 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேனலுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னு கேட்குறேன். உனக்கு தெரியாதா? மேக்ஸிமம் ஒரு 7 or 5 ஆச்சும் அப்படியே ரிப்பீட் ஆகும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்? லைக் பேங்கிங் ரிலேட்டடாக கேட்குறீங்களா, நார்மல் ஜென்ரலா சைக்காலஜி கொஸ்டின்? சரி, தெரியலையா? நீங்கம்மா? சார் இன்னும் 5 இயர்ஸ்ல நீங்க எங்க இருப்பீங்க அந்த மாதிரி? 5 இயர்ஸ்ல ஏர் கேப்பா? 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பொசிஷன்ல இருப்பீங்கன்ற மாதிரி பிலீஃப் சூப்பர்மா. இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த பொசிஷன்ல இருப்பீங்க? அதுக்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே வந்து அதுக்கான ஆன்சர்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இன்னொரு காமன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னவா இருக்கும்? பிஓ ஆர் கிளர்க் ரெண்டுல ஏன் பிஓ சூஸ் பண்ணீங்க? அந்த மாதிரி கொஸ்டின். சூப்பர். இப்போ நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை வந்து பேங்கிங் கூட ரிலேட் பண்ணி அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா எந்த அளவில் வந்து பேங்கிங்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி கேர்ள்ஸ் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க வந்து அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து இந்த மாதிரி பக்கத்தில் போட்டிங்களா, ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும்?
ஒர்க் பண்ணுவேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க ஃபேமிலி வந்துருச்சுன்னா, உங்க பேபி இருக்குன்னா அதையுமே கேட்பாங்க. சைக்காலஜி கொஸ்டின், உங்களை அந்த சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நீங்களே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கம்மா ஐடியா இல்லையா? சரி, ஓகே. சிச்சுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்கம்மா. ஸோ அதுக்கெல்லாமே ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு 10 நாள் இருக்கு சார், எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 1 வீக் இருக்குமா? ஸோ நீங்களே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 கொஸ்டினாச்சும் உங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? அது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இதே மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் உங்கள் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின், உங்கள் ஊர் பற்றின கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு மிரர் ப்ராக்டிஸ் பண்ணணும். மிரர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் சொல்லுவீங்க? அப்படின்னா என்ன தெரியுங்களே? ஸோ உங்கள் யாருமே பண்ணது இல்லையா? ஒஸ்ட்டு அது அப்படி பண்ணலனா பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க மிரர் ப்ராக்டிஸ்? நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். 4 பேர் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஒரு 5 days வந்து உங்கள் கண்ணாடி முன்னாடி, நீங்கள் வீட்டில் பார்க்குற கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்க, நீங்கள் அது பேசுகிறப்பே உங்கள் அறியாமலே கை இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க. 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரில் ஒருத்தன் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான், மிச்சம் 4 பேர் வந்து உங்களை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறையா கையை இது பண்ணுவீங்க, நம்ம அறியாமல் நிறையா பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணும். வீடியோ ரெக்கார்ட் பண்றது பெட்டரா? வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம பேசுற வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா அது ஓ மொபைல்லையா? சரி, ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி. ஓகே, அகைன் அது எஃபெக்டிவா இல்லை எஃபெக்டிவாக இருக்கும். உங்களை பற்றி நல்லாவே தெரியும். யாராச்சும் இருந்தால் கூட பண்ண சொல்லுங்கள். பட் மிரர் ப்ராக்டிஸ் மஸ்ட், ஓகேவா? ஸோ நான் சொன்ன 25 கொஸ்டினுக்குமே எப்படி ஆன்சர்ஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? நீங்களா கொஸ்டின் எடுங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 10 கொஸ்டினுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஷுவராக தெரிஞ்சிருக்கும். நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்களே ரெடி பண்ணி அதை மிரர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஏன்னா மிரர் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 மஸ்ட்டு, ஓகே?